அது ஒரு ஆக்சிடென்ட் பிரகாஷ். அதுக்கு நான் உங்களுக்கு எந்த விளக்கமும் சொல்லணும்னு அவசியம் இல்ல. மாமாக்கு உடம்பு சரியாகட்டும், அப்புறம் நம்ம டிரைவர்ஸ் ப்ரொசீஜரை முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க என் முகத்தை கூட பார்க்க தேவையில்ல. இப்போ என் மேல அதிகாரம் பண்ண உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல பிரகாஷ். இத நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். டிவோர்ஸ் வாங்குற வரைக்கும் நான் உன் புருஷன் தான். அவன் யாருன்னு சொல்லு, இல்லனா உன்னை கொன்னுடுவேன். புருஷனா? நீங்க எனக்கு புருஷனே இல்ல. நித்யாவை பார்க்கணும்னு ஆசையா இருந்தா நீங்க தாராளமா போய் பார்த்துட்டு வாங்க என்று அக்ஷயா பிரகாஷிடம் கூறுகிறாள். அவள் கூறியதை கேட்டு திகைத்து போன பிரகாஷ், அக்ஷயா, நீதான் இதெல்லாம் பேசுறியா? ஒருவேளை ஏதாவது தப்பான மருந்து சாப்பிட்டுட்டியா என்று அவன் அவளை நம்ப முடியாமல் கேட்டான். இல்லங்க, டாக்டர் சொன்ன மருந்து தான் சாப்பிட்டேன். இது நம்ம குழந்தை விஷயம் இல்லையா? இந்த குழந்தை உங்க ரத்தத்திலயும் சதையிலயும் உருவானது. குழந்தை விஷயத்துல நான் எப்படிங்க அலட்சியமா இருப்பேன் என்று முகத்தை அப்பாவையாக வைத்துக்கொண்டு அக்ஷயா கூறினாள். ஆனால் பிரகாஷ் இன்னும் அவளை நம்பவில்லை. அக்ஷயா, சும்மா நடிக்காத. சண்டை போடணும்னா தாராளமா நீ என்கிட்ட சண்டை போடலாம். நானும் அதுக்கு ரெடியா தான் இருக்கேன் என்று கூறினான். இல்லங்க, இனிமே நான் உங்ககிட்ட சண்டை போட மாட்டேன். எங்க அம்மாவும் அப்பாவும் கூட என் மேலதான் தப்பு இருக்கு, வர வர நான் எடுத்துக்கிட்டாலும் கோபப்படுறேன்னு சொன்னாங்க. அப்பதான் நானும் யோசிச்சு பார்த்தேன், என்னோட இயல்பு இது கிடையாது. நான் யார் மனசையும் கஷ்டப்படுத்துற மாதிரி எப்பவும் பேசவே மாட்டேன். ரொம்ப சாஃப்ட் கேரக்டர். ஆனா நான் இப்ப கன்சீவா இருக்கிறதுனாலதான் என்னோட ஹார்மோன் சேஞ்சஸால இப்படி கோபப்படுறேன்னு எனக்கு புரிஞ்சுது. கோபம் வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இனிமே பழைய அக்ஷயாவா இருக்க ட்ரை பண்ண போறேன் என்று அக்ஷயா மிகவும் மிருதுவான குரலில் புன்னகை மாறாமல் கூறினாள். அக்ஷயா அவனை முதலாக சந்தித்த போது இப்படித்தான் மிகவும் அடிபணிந்தவளாக மிருதுவான குணம் கொண்ட ஒரு பெண்ணாகத்தான் தன்னை காட்டிக்கொண்டாள். முன்பு இருந்த அதே அக்ஷயா திரும்பி வந்துவிட்டதையும் அவளுடைய பெருந்தன்மையையும் புரிதலையும் நினைத்து சந்தோஷப்பட்ட பிரகாஷிற்கு அவள் மேலிருந்த சந்தேகம் முழுமையாக நீங்கியது. ஆனாலும் பிரகாஷின் மனதிற்குள் ஏதோ ஒன்று உறுத்தி கொண்டு இருந்தது. அப்போது திடீர் என்று நித்யா தனக்கு ஒலிகோஸ்பர்மியா, அதாவது விந்தணு குறைபாடு பிரச்சனை இருப்பதாக கூறியது ஞாபகம் வந்தது. உடனே அவன் லேசாக மேடிட்டிருந்த அக்ஷயாவின் வயிற்றை பார்த்து முகத்தை சுளித்தான். அதிலிருந்து பிரகாஷ் என்ன நினைக்கிறான் என்பதை புரிந்து கொண்ட அக்ஷயா, இப்ப என்ன, உங்களுக்கு இந்த குழந்தை உங்களோடதுதானான்னு சந்தேகமா இருக்கு, அப்படித்தானே? குழந்தை பிறக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம DNA டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாம். கண்டிப்பா இது உங்களோட குழந்தைதான்னு ரிப்போர்ட்ல இருக்கும். ஒருவேளை வேற ஏதாவது மாறி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நான் உயிரோட இருந்த எந்த பிரயோஜனமும் கிடையாது. கண்டிப்பா நான் என்னோட வாழ்க்கைய முடிச்சுப்பேன் என்று அக்ஷயா உறுதியான குரலில் கூறினாள். அவள் கூறியதை கேட்ட பிரகாஷிற்கு அவள் மீதிருந்த கொஞ்ச நஞ்ச சந்தேகமும் நீங்கியது. ஓகே அக்ஷயா, நீ அதை நினைச்சு ஒன்னும் டென்ஷன் ஆக வேணாம். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம டெஸ்ட் எடுத்து பாத்துக்கலாம் என்று பிரகாஷ் கூறவும், சரிங்க, நீங்க கிளம்புங்க பிரகாஷ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நித்யா ஆடியன்ஸ் பக்கம் போனதை நான் பார்த்தேன். அநேகமா அவ அங்கதான் இருப்பான்னு நினைக்கிறேன். சீக்கிரம் போய் அவளை பார்த்து ஜாலியா பேசிட்டு வாங்க என்று அக்ஷயா தாராள மனதுடன் கூறினாள். அக்ஷயா கூறியதை கேட்டவுடன் பிரகாஷின் முகத்தில் ஒரு நிம்மதி புன்னகை தோன்றியது. அப்பாடா, இப்பயாவது நீ என்ன புரிஞ்சுக்கிட்டே என்று அவன் கூறவும், அவனுக்கு அருகில் நெருங்கி சென்ற அக்ஷயா அவனது கோட்டை சரி செய்து அவன் தலைமுடியை ஒதுக்கிவிட்டு மிகவும் அன்பான குரலில், என்னங்க, ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு ரொம்ப சந்தோஷமா எங்க அப்பாவும் அம்மாவும் எல்லாருக்கும் கல்யாண பத்திரிக்கை கொடுத்துட்டு கல்யாண வேலைய செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் இந்த கல்யாணத்தை நிறுத்திடலான்னு சொன்னா அவங்க ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுவாங்க. எனக்காக தான் அவங்க வெளிநாட்டுல இருந்து இங்க வந்திருக்காங்க. அதனால இந்த கல்யாணம் நடக்கிறபடி நடக்கட்டும். ஆனா அவங்க கிட்ட உங்களுக்கு ஏன் மேல விருப்பம் இல்ல, நித்யாவை தான் பிடிச்சிருக்குங்கிற விஷயத்த நான் பக்குவமா எடுத்து சொல்றேன். கண்டிப்பா அவங்க அதை புரிஞ்சுப்பாங்க. இந்த கல்யாணம் ஒரு ஃபார்மாலிட்டி தான். அதுக்கப்புறம் உங்களுக்கும் நித்யாவுக்கும் நடுவுல நான் இப்பவும் குறுக்க வர மாட்டேன். நான் வேலைக்கு போயிடுறேன். இந்த குழந்தை உங்க குடும்பத்தோட வாரிசு. குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நான் உங்க வாழ்க்கையில இருந்து விலகிடுவேன். இது சத்தியம். நித்யாவும் நீங்களும் அந்த குழந்தைய நல்லா வளர்ப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த ஒரு உதவியை மட்டும் நீங்க எனக்காக செய்வீங்களா பிரகாஷ் என்று அவள் தன்னுடைய முகத்தை மிகவும் பாவமாக வைத்துக் கொண்டு கேட்டாள். அவள் கூறியதை கேட்டு நிம்மதி பெருமூச்சை வெளியேற்றிய பிரகாஷ், உங்க அப்பா என் கம்பெனில பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும்னா இந்த கல்யாணத்தை நடத்தியே ஆகணும். இப்ப எனக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்க போகுது. நித்யா திரும்ப கிடைக்க போறா. நீயும் என் லைஃப்ல இருந்து விலக போற. இன்னைக்கு நான் நரிமுகத்துல முழிச்சேன்னு நினைக்கிறேன். ஒரே கல்லுல எனக்கு 3 மாங்கா என்று உள்ளுக்குள் குதூகலித்த பிரகாஷ், எனக்காக இவ்ளோ செய்யற,
உனக்காக நான் இதை செய்ய மாட்டேனா அக்ஷயா? கண்டிப்பா செய்வேன். குழந்தைய பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். அது ஏன் குழந்தைன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதை நானும் நித்யாவும் சேர்ந்து நல்லபடியா வளர்ப்போம். இப்பவே நீ இந்த விஷயத்த உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம். கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் என்று பிரகாஷ் சந்தோஷமாக கூறினான். அவனை பார்த்து அழகாக புன்னகைத்த அக்ஷயா, ரொம்ப தேங்க்ஸ், நீங்க ரொம்ப நல்லவர் பிரகாஷ் என்று கூறினாள். உடனே பிரகாஷ் அவளுடைய கைகளை பிடித்துக்கொண்டு, நீ ஒன்னும் கவலைப்படாத அக்ஷயா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நான் உனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுக்கறேன் என்று கூறினான். அவன் குரலை கேட்டவுடன் விரக்தியாய் புன்னகைத்த அக்ஷயா, நான் பணத்துக்காக உங்க கூட பழகல பிரகாஷ் என்று கூறியவள் தன் கண்களில் துளிர்ந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டு, பரவாயில்ல பிரகாஷ், நீங்க போய் நித்யாவை பாருங்க என்று இனிமையான புன்னகையுடன் வழி அனுப்பி வைத்தாள். சரி, நான் போறேன், நீ சேஃப்டியா இரு என்று கூறிய பிரகாஷ் அவளிடம் சொல்லிவிட்டு அங்கிருந்து சந்தோஷமாக வெளியேறினான். விசிலடித்துக் கொண்டு ஜாலியாக ஆடியன்ஸ் இருக்கும் பகுதிக்கு சென்று கொண்டிருந்த பிரகாஷை பார்த்த சஞ்சனா, ஹலோ மிஸ்டர் பிரகாஷ் என்று அவனை பார்த்து கையசைத்தாள். மாடலாக இருந்து பிரபலமானவள்தான் இந்த சஞ்சனா. இவளும் அக்ஷயாவும் வெளிநாட்டில் ஒன்றாக படித்தார்கள். அத்துடன் மிகவும் நெருங்கிய தோழிகளாகவும் இருந்தார்கள். ஹலோ மிஸ்டர் பிரகாஷ், எப்படி இருக்கீங்க என்று சிரித்துக்கொண்டே கேட்டாள். உடனே சுதாரித்துக் கொண்ட பிரகாஷ், நான் நல்லா இருக்கேன். அக்ஷயா உள்ளதா இருக்கா? நீங்க போய் பேசிட்டு இருங்க, நான் கொஞ்ச நேரம் ஷோ பார்த்துட்டு வரேன் என்று கூறினான். ஓகே, டேக் கேர் பிரகாஷ் என்று கூறிய சஞ்சனா அக்ஷயா இருந்த விஐபி ரூமுக்கு சென்றாள். அவன் சென்றவுடன் அந்த கதவு இறுக்கமாக மூடப்பட்டது. உள்ளே வந்த சஞ்சனா அப்படியே திகைத்து போய் நின்று விட்டாள். அந்த அறையில் இருந்த பொருட்கள் அனைத்தும் தாறுமாறாக சிதறி கிடந்தது. அக்ஷயா தான் அனைத்தையும் தூக்கி வீசி எறிந்து கொண்டிருந்தாள். ஏய் அக்ஷயா, என்ன இது? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? அங்க உன் ஆளு முகத்துல 1000 வாட்ஸ் பல்ப் எரிஞ்சிட்டு இருக்க. செமையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்க போல. ரொம்ப குஷியா நித்யாவை பார்க்க ஓடிட்டு இருக்காரு. இங்க நீ என்னடானா எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிட்டு இருக்க என்று கூறிய சஞ்சனா அங்கிருந்த ஐஸ் வாட்டரை எடுத்து அக்ஷயாவிடம் கொடுத்தாள். அந்த தண்ணீரை குடித்தவுடன் தான் அக்ஷயாவின் மனநிலை சற்று தணிந்தது. எங்க அம்மா சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நான் என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நித்யாவை பார்க்கலன்னு நான் சொன்ன உடனே அந்த பிரகாஷ் ஈன்னு இழுச்சிட்டு கிளம்பிட்டான். அப்ப எனக்கு வந்த கோபத்துக்கு அவன் சட்டையை பிடிச்சு அவன் 2 கணத்துலயும் பளார் பளார்னு அறையணும் போல இருந்துச்சு சஞ்சனா என்று அக்ஷயா உணர்ச்சி பொங்க கூறினாள். அவளை அழைத்துக் கொண்டு சோஃபாவில் உட்கார வைத்த சஞ்சனா கீழே உடைந்து கிடந்த ஒரு ஃபேஸ் கிரீம் பாட்டிலை எடுத்து என்று ஒரு பெருமூச்சை வெளியிட்டவள், இது எவ்வளவு காஸ்ட்லி பிராண்ட் தெரியுமா? உனக்கு என்னமா பெரிய கோடீஸ்வரனை கல்யாணம் பண்ணிக்க போற? இந்த மாதிரி ஒரு பாட்டில் என்ன 10 பாட்டில கூட நீ தூக்கி போட்டு உடைக்கலாம் என்று சஞ்சனா கூறினாள். என்னடி, உனக்கு என்ன பார்த்த கிண்டலா இருக்கா? நானே இங்க என் புருஷன் இன்னொருத்திய பார்க்க போயிருக்கான், அவனை நானே வழி அனுப்பி வச்சிட்டு இருக்கேன்னு நொந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கேன், நீ வேற என்று அழுது கொண்ட அக்ஷயா அங்கு நடந்ததை சுருக்கமாக சஞ்சனாவிடம் விவரித்தாள். பெரிய பணக்கார குடும்பத்துல கல்யாணம் பண்ணிக்கணும்னா சில விஷயத்த சகிச்சுட்டு தான் ஆகணும் அக்ஷயா. ஆண்டி சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? நீ எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கியோ அந்த அளவுக்கு லைஃப் லாங் நீ சந்தோஷமா இருக்கலாம். இப்ப கூட பாரு, இவ்ளோ நாளா நீ அந்த பிரகாஷ் கூட சண்டை போட்டியே, உனக்கு என்ன கிடைச்சது சொல்லு? ஆனா இப்ப நீ கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பொறுமையா பேசின, உடனே அவரு சந்தோஷமா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. இனிமே உனக்கு அவரால இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராது. நீ வெற்றிகரமா பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டி மிஸ்ஸஸ் அக்ஷயா பிரகாஷா ஆக போற என்று சஞ்சனா அக்ஷயாவை சமாதானம் செய்தாள். அவள் கூறியதை கேட்டு புருவத்தை தூக்கிய அக்ஷயா, கல்யாணம் நடக்குது ஓகே, ஆனா அதுக்கப்புறம் நான் என்ன பண்றது? வாழ்நாள் முழுக்க இந்த பிரகாஷ் பண்றதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு என்ன பொறுமையா இருக்க சொல்றியா என்று அக்ஷயா கோபமாக கேட்கவும், அப்படியெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்ல, அதுக்கு என்கிட்ட ஒரு மந்திரம் இருக்கு, அந்த மந்திரத்தை யூஸ் பண்ணினா உன் புருஷன் பிரகாஷ் நாய்க்குட்டி மாதிரி உன் முந்தனையை பிடிச்சுக்கிட்டு சுத்தி சுத்தி வருவாரு என்று சஞ்சனா கூறினாள். ஹே சஞ்சு, என்னடி சொல்ற? நிஜமாவா? சும்மா கதை விடாத என்று அக்ஷயா நம்ப முடியாமல் கேட்கவும், நான் ஒண்ணு கதை விடல, உண்மையாதான் சொல்றேன். என் ஃப்ரெண்டு தாய்லாந்துல இருந்து இந்த மருந்தை எனக்கு அனுப்பி வச்சான், நானும் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன், எஃபெக்ட் சூப்பரா இருக்கு என்று சஞ்சனா கூறினாள். சஞ்சனாவின் முகத்தை கூர்ந்து பார்த்த அக்ஷயா, இந்த மருந்து நீ யாருக்கடி கொடுத்த என்று கேட்டாள். வேற யாரு, பவன்குமாருக்கு தான் என்று மறைக்காமல் சஞ்சனா கூறினாள். சஞ்சனா கூறியதை கேட்ட அக்ஷயாவிற்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஏய், அவன் பெரிய பாப்புலர் ஹீரோவாச்சே என்று கூச்சலிடவும், அதனால என்ன, என் மருந்து சாப்பிட்டதுல இருந்து
அவன் நான் என்ன சொன்னாலும் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி தலைய ஆட்டிக்கிட்டே இருப்பான். அவனோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி மாடலா இருந்தானா இப்போ 2 படத்துக்கு ஹீரோயினா புக் ஆகியிருக்கேன். இதுல எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான். இந்த மருந்து ஆக்சுவலா நான் ரோஹித் கிட்ட தான் ட்ரை பண்ண பார்த்தேன். ஆனா அந்த ஆளு எமக்காதக. என்ன பண்ணாலும் அவனை என்னால மயக்கவே முடியல. அதுக்கப்புறமா தான் என் மனசை மாத்திக்கிட்டு இந்த பவன்குமாரை என் வலையில விழ வச்சேன் என்று சஞ்சனா கூறினாள். பவன் பெரிய ஸ்டார் ஆச்சே, உன்கிட்ட எப்படி நடந்துக்கிறான்? அவனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு என்று அக்ஷயா மெதுவாக கேட்கவும், அவனுக்கு கிட்டத்தட்ட 40 வயசு ஆயிடுச்சு. ஆனா ஆளை பார்த்தா அப்படியா தெரியுது? நான் என்ன கேட்டாலும் கண்ணை மூடிக்கிட்டு வாங்கி கொடுத்துருவான். ஒன்னும் பிரச்சனை இல்ல, என்ன ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்கான். நாங்க போகாத ஃபாரின் கண்ட்ரியே இல்ல. மாசத்துல பாதி நாளுக்கு மேல நாங்க வெளிநாட்டுல தான் இருக்கோம் என்று சஞ்சனா கூறினாள். வெரி குட், சூப்பர் சஞ்சு என்று அக்ஷயா பாராட்டவும், ஆமா நம்ம அப்ராட்ல படிக்கும் போது அங்க ஒரு சைனாக்கார பையன் கூட உனக்கு கனெக்ஷன் ஆகி நீ அபோர்ஷன் பண்ணிக்கிட்ட விஷயம் இங்க யாருக்கும் தெரியாது இல்லையா என்று சஞ்சனா கேட்டாள். இல்ல சஞ்சனா, இந்த விஷயம் உன்னையும் என்னையும் தவிர இங்க வேற யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியவும் கூடாது. இத பிரகாஷுக்கு தெரியவே கூடாது. ஏற்கனவே இந்த குழந்தை விஷயத்துல அவனுக்கு டவுட் வந்திருக்கு. இது மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான், என்னோட பிளான் எல்லாமே அரோகரா தான் என்று அக்ஷயா கூறினாள். கவலைப்படாத அக்ஷயா, இந்த விஷயத்துல நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி தான். நான் கண்டிப்பா யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அதுக்கு நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் என்று சஞ்சனா கேட்கவும், என்ன ஹெல்ப் பண்ணணும் என்று அக்ஷயா கேட்டாள். என்னோட அடுத்த டார்கெட் அந்த ரோஹித் தான். உனக்கும் பிரகாஷுக்கும் கல்யாணம் ஆன பிறகு அந்த ரோஹித்தை நான் என்னோட வலையில விழ வைக்கணும். அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் என்று சஞ்சனா கூறினாள். கண்டிப்பா செய்வேன், கவலையே படாத என்று அக்ஷயா கூறினாள். பவன்குமார் பிரபலமான நடிகராக இருந்தாலும் அவன் ஒரு சிறந்த பாடகனாகவும் இருந்தான். அவனுடைய முதல் இசை நிகழ்ச்சி இது. ஸ்டேஜில் காதை கழிக்கும் அளவுக்கு மியூசிக் அதிர்ந்து கொண்டிருந்தது. ஸ்டேஜில் பவன் பாடலுக்கு ஏற்ப டான்ஸ் ஆடிக்கொண்டிருந்தான். கீழே இருந்த பார்வையாளர்கள் உற்சாகத்தில் கத்திக் கொண்டிருந்தார்கள். நித்யா முதல் வரிசையில் அமர்ந்திருந்தாள். அவள் நடிகைகளைப் போல மற்றவர்களை கவரும் வகையில் இல்லை என்றாலும் அவளுடைய அடக்கமான அழகும் மெல்லிய தேகமும் பிரகாஷ் உட்பட பலரின் கவனத்தை ஈர்ப்பதாக இருந்தது. நித்யாவிற்கு உண்மையில் பொழுதுபோக்கு துறையில் இருப்பவர்கள் மீது எந்த ஆர்வமும் கிடையாது. ஜெனிதான் அடிக்கடி பவன்குமாரின் பெயரை சொல்லிக் கொண்டிருப்பாள். ஆனால் அவன் மிகப்பெரிய பாப்புலர் ஸ்டார் என்றெல்லாம் நித்யாவிற்கு தெரியாது. அது மட்டும் இல்லை, இது போன்ற நிகழ்ச்சிகளில் அவள் இதுவரை கலந்து கொண்டது கிடையாது. இப்போது அவள் முதல் வரிசையில் அமர்ந்திருந்தாள். பவனின் டான்ஸ் மிகவும் அற்புதமாக இருந்தது. அவன் குரல் சற்று கரகரப்பாக வித்தியாசமாக இருந்தாலும் அனைவரையும் ஈர்க்கும் வகையில் இருந்தது. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நித்யாவிற்கு மியூசிக் டான்ஸ் பற்றி அதிகம் தெரியாது என்றாலும் ஸ்டேஜில் பவனின் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸை அவள் ரசித்து பார்த்து கொண்டிருந்தாள். பீப் பீப் பீப். அவளுடைய மொபைலில் மெசேஜ் சவுண்ட் கேட்டது. மாஸ்க்மேனிடமிருந்து வெறும் கேள்விக்குறி மட்டுமே வந்திருந்தது. என்ன இது, வெறும் கேள்விக்குறி மட்டும் வந்திருக்க? இவர் என்ன சொல்ல வராரு என்று நித்யா யோசித்தாள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.